இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வட போர்ச்சுகலில் ஹெலிகாப்டர் விபத்து, 4 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழப்பு. வட போர்ச்சுகலில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த 4 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். 5 பேருடன் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் வெள்ளிக்கிழமை டூரோ எனும் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவ்விபத்தில் விமானி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. விமானியை தேடி மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விபத்திற்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படாத நிலையில் முழு விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த விபரத்தை தொடர்ந்து நேற்று துக்கம் அனுசரிக்கப்பட்டது. சீனாவிற்கான மலேசிய தூதரகத்திலும் தேசிய தின கொண்டாடப்பட்டது. பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்தில் கொண்டாடப்பட்ட 67ஆம் ஆண்டு தேசிய தினத்தில் 200 மலேசியர்கள் கலந்து கொண்டனர். பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய பிரதிநிதிகளின் துணைத் தலைவர் நொஃபரினா முகமது அஸ்மி உட்பட தூதரக அதிகாரிகளும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இக்கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். பெய்ஜிங்கில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலும் மலேசிய மாணவர்களும் இந்த தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். காலை மணி 8க்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் நெகிராகு பாடல் இசைக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த தேசிய தின கொண்டாட்டம் பெய்ஜிங்கில் உள்ள மலேசியர்களிடையே நாட்டுப்பற்றை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் மலேசிய தூதரகத்தில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளித்ததாக பெய்ஜிங்கில் பயிலும் மாணவர் நாகேந்திர பூபா தெரிவித்தார். மலேசிய தூதரகத்தில் தேசிய தினம் கொண்டாடப்படுவது எனது முதல் அனுபவம். அதனால் நான் மிகவும் உற்சாகமாக உணர்கிறேன் என்றார் அவர். இதனிடையே சிங்கப்பூரில் வழக்கமாக அமைதியாக காணப்படும் ஜொர்வாயிஸ் சாலை நேற்று மெர்டேகா முழக்கத்துடன் களை கட்டியது. அந்த சாலையில் உள்ள சிங்கப்பூருக்கான மலேசிய தூதரகத்தில் நடைபெற்ற மலேசிய தேசிய தின கொண்டாட்டத்தில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை 9 மணிக்கு ஜாலூர் கெமிலாக ஏற்றி நெகராகு பாடலுடன் தொடங்கிய இந்த கொண்டாட்டத்தில் ருக்குன் நெகரா வாசிக்கப்பட்டதோடு தூதரகத்தை சேர்ந்த 28 ஊழியர்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றது. தேசிய தின கொண்டாட்டத்தில் மாமன்னர் தம்பதியர் பங்கேற்பு. 2024ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா சரித் சோஃபியாவும் கலந்து கொண்டனர். நாட்டின் 17வது மாமன்னராக பதவியேற்ற பிறகு சுல்தான் இப்ராஹிம் கலந்து கொள்ளும் முதல் தேசிய தின கொண்டாட்டம் இதுவாகும். காலை மணி 8க்கு டத்தரான் புத்ரஜயாவை வந்தடைந்த மாமன்னர் தம்பதியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் அவரின் மனைவி டத்தன் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஆகியோர் வரவேற்றனர். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்பு அரசு பாரம்பரிய இசை முழங்கப்பட்டது. MIV நிகழ்ச்சி இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களை வழங்கியது. MIV எனப்படும் மலேசிய தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப தன்னார்வ நிகழ்ச்சி வழி பொதுமக்களுக்கு, குறிப்பாக முதியோர்களுக்கு இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களை வழங்க முடியும். இதன் மூலம் அவர்களை மோசடி சம்பவங்களில் இருந்து பாதுகாக்க முடியும். முதியவர்கள் சரிபார்க்காமல் புதிய தரப்பினரை எளிதாக நம்பி மோசடி நடவடிக்கைகள் வழி பாதிக்கப்படுவதால் MIV நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும் தகவல்கள் மூத்த குடிமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று இதில் கலந்து கொண்டு ரோமியா ரசினி தெரிவித்தார். முன்பு இணையம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் தற்போது சில தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன். அதிகம் கிடைக்காவிட்டாலும் மற்றவர்களிடம் இருந்து நான் பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் என அவர் கூறினார். நெகிரி செம்பிலானின் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் 20 முதல் 76 வயதுக்கு உட்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். MIV நிகழ்ச்சி இணையம் வழி வியாபாரம் செய்யும் தொழில் முனைவோருக்கு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் குறித்து பயனுள்ள தகவல்களை வழங்கியதாக பங்கேற்பாளர்களில் ஒருவரான என் லோகேந்திரன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு நெகிரி செமிலான் தகவல் துறையும் மாநில மகளிர் மேம்பாட்டு அலுவலகமும் ஆதரவு வழங்கின. விஜயலட்சுமியை தேடி மீட்கும் நடவடிக்கை நேற்றுடன் நிறுத்தப்பட்டது. ஜாலான் மாஸ்டர் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் காணாமல் போன இந்திய பிரஜையை தேடி மீட்கும் நடவடிக்கை 9 நாட்களுக்கு பிறகு நேற்று நிறுத்தப்பட்டது. மீட்பு குழு நிபுணர்களின் கருத்துக்களையும் அமைச்சரவையின் முடிவையும் கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூட்டுறவு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து அமைச்சரவையில் நான் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இம்முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னர் நிபுணர்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டது. PDRM, தீயணைப்புத்துறை, DBKL, இன்டா வாட்டர், புவியியல் நிபுணர்கள், தேசிய அணுசக்தி நிறுவனம் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஆலோசனை பெற்ற பின்னர்
தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை நிறுத்த நேற்று முடிவு செய்ததாக அவர் கூறினார். பாதுகாப்பு சிக்கல்கள், மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதியின் பாதுகாப்பு ஆகிய முக்கிய காரணங்களால் மீட்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக டாக்டர் சலிஹா விளக்கம் அளித்தார். மேலும் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL நிலத்தடி வரைபடத்தை தயாரிக்க உள்ள நிலையில் கோலாலம்பூர் முழுவதும் மண் அமைப்பு பற்றிய ஆய்வும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மலேசியாவில் செயல்படும் இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் மீட்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்ட தகவல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். கிஜிப் பேராக்கை பசுமை தொழில்நுட்ப மையமாக தோற்றப்படுத்தும். கெரியான் ஒருங்கிணைந்த பசுமை தொழில்துறை பூங்கா கிஜிப்பை உருவாக்குவதன் வழியாக பேராக் மாநிலத்தில் உள்ள கெரியான் பசுமை தொழில்நுட்ப மையமாக தோற்றம் காணும். இருப்பினும் அப்பகுதியில் உள்ள மக்கள் பலனடைவதில் இருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய அக்கட்டுமான திட்டத்திற்கு இணையாக முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நிச்சயமாக மக்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் தேவை. நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களின் தேவைக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்ய குடியிருப்புகள் பகுதிகள் குறித்து தொடக்கத்திலேயே திட்டமிடப்பட வேண்டும். எனவே இந்த கிஜிப் திட்டம் பெரும்பான்மையான மக்களின் தேவைகளை உள்ளடக்கும் முக்கிய திட்டமாக மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இச்சமூகத்திற்கான ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பில் கல்விக்கான மேம்பாடும் உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக கிஜிப்பில் உள்ள பணியாளர்கள் கெரியான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய திறன்மிக்க பணியாளர்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக SD குத்ரே அருகில் உள்ள ட்வெட் எனப்படும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சியில் விரிவுபடுத்தி கிஜிப்பின் தேவைக்கு ஏற்ப கல்வியை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அன்வார் தெரிவித்தார். நேற்று பேராக் பாரிட் புந்தாரில் கிஜிப் அடிக்கல் நாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு கூறினார். விழா கோலம் கண்டது புத்ரஜயாவில் தேசிய தின கொண்டாட்டம். 2024ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டம் நேற்று டக்கரான் புத்ரஜயாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்வாண்டு கொண்டாட்டம் சில கண்கவர் படைப்புகளுடன் வருகையாளர்களின் கவனத்தை கவர்ந்தது. அதே வேளையில் மேலும் சில சிறப்பு அம்சங்களும் இடம்பெற்றிருந்தது. தேசிய தின கொண்டாட்டம் 2003ஆம் ஆண்டில் முதல் முறையாகவும் அதைத் தொடர்ந்து 2005, 2018, 2019 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளிலும் புத்ரஜயாவில் கொண்டாடப்பட்டது. 57 குழுக்கள், 22 இசைக்குழுக்கள், 343 தரைமார்க்க வாகனங்கள், 37 வான் சாதனங்கள், 17,262 பங்கேற்பாளர்கள், 112 விலங்குகளுடன் இவ்வாண்டு அணிவகுப்பு களை கட்டியது. கேப்டன் முகமது ரிட்ஸ்வான் ரம்சி தலைமையில் தரைப்படையின் இசை பயிற்சி மைய இசைக்குழு அணிவகுப்பிற்கு தலைமை தாங்கியது. காலை மணி 8:16க்கு தேசிய குழுவின் அணிவகுப்புடன் தேசிய தின கொண்டாட்டம் தொடங்கியது. மலேசியாவின் தேசிய தற்காப்பு பல்கலைக்கழக ராணுவ பயிற்சி கழகத்தின் 100 அதிகாரிகள் ஜாலூர் கெமிலாங்கை 333 பங்கேற்பாளர்கள் மாநிலங்களின் கொடிகளையும் ஏந்தி வந்தனர். முன்னதாக அரசு மலேசிய போலீஸ் படை PDRM உறுப்பினரான உளுதிராம் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த முகமது கைருல் அஹார் அபி பைசா தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ருக்குன் நிகரா வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 7 முறை மேதேகா என்று முழங்கப்பட்டது.